இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர், அவர் விடுதலை கொடுக்கிறவர் என்பதை சாட்சி சொல்ல அருமையான குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க. அவர்களை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கம்மா. காமராஜ் கல்லு கோடம்பாக்கத்துல இருந்து வர்றோம், 8வது தெருவில். எங்கள் குடும்பத்தில் 5 பேர். நாங்கள் இந்துவில் சேர்ந்தவங்க. எங்களை 6வது தலைமுறை நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் மகன் நிசியா மூலமாக தான் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த மகள் மூலமாக தான் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அவள் சத்துருவின் போராட்டினாலும் ரொம்ப பிரச்சனையால நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு அவளுக்கு நல்ல விடுதலை கிடச்சிச்சு. அதோடு நாங்கள் எல்லா தெய்வத்தையும் விட்டுவிட்டு நாங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தோம். இப்போ மகன் நல்ல சோத்தோடு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் திரும்ப இப்போ உங்கள் மகள் வந்து நீங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தீங்க? மகளுக்கு சத்துருவின் போராட்டம், அதாவது பிசாசு போராட்டம். அதனால நாங்கள் ஆண்டவரை எல்லா தெய்வத்தையும் போட்டு வேணும். உண்மை சரி, எங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தோம். திருப்பதி வரைக்கும் லாஸ்ட்ல போனோம். அப்பவும் எங்களுக்கு நல்லா இல்லை. அதுக்கப்புறம் நான் அடுத்த மாசமே ஆண்டவர் சர்ச்சைக்கு போக சொல்லிட்டோம். இப்போ நீங்க பல இடங்களுக்கு போகும்போது நீங்க பலர் உங்களுக்கு பலவிதமான ஆலோசனைகள் சொல்லியிருப்பாங்க. இதை செஞ்சு பாருங்க, அதை செஞ்சு பாருங்க. அதெல்லாம் செஞ்சீங்களா? செஞ்சோம். ஹாஸ்பிட்டல்ல 80,000க்கு மேல செலவு பண்ணோம். ஹாஸ்பிட்டல்ல 80,000க்கு மேல 80,000க்கு மேல ஒண்ணும் நல்லா என்ன பண்ணும் மகளுக்கு? முதல்ல வாமிட் வரும், வயிற்று வலி வரும், வாந்தி எடுப்போம் மஞ்சள் கலருக்கு. அப்புறம் அது பச்சை கலரா மாறும். அப்படியே மாற்றி தண்ணி கூட வயிற்று தங்காது. 10 நாள்ல இருந்தாலும் ஆகாரமே சாப்பிட மாட்டா. வாமிட் எடுத்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் 10ஆம் நாள் ஒரு 12 மணி 1 மணி ஆகுனா தான் அவன் பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்பான். இரவு 12 மணி 1 மணி அதுக்கு மேலதான் பசியே வரும். ஆனா 10 நாளும் ஆகாரமே இருக்காது. பச்சை தண்ணி கூட வயிற்று நிற்காது. அந்த பலவீனத்து குளுக்கோஸ் மட்டும் 2 பாட்டில் ஏற்றுவோம். அதுக்கப்புறம் நல்லாவா. இது எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த போராட்டம் இருந்தது? 99 இருந்துச்சு. ஆகஸ்ட் மாசத்துல இங்க டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு நாங்க ரூகா சபைக்கு வர துவங்கினோம். இந்த டிவி நிகழ்ச்சியை நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள இந்த வாஞ்சை வந்துச்சுங்களா? வந்துச்சு, இங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இங்க அதுவும் அந்த போராட்டத்துல தான் வந்தோம். ஆகஸ்ட் மாசம் பாஸ்டரும் அப்பாவும் சேர்ந்து ஜெபிச்சாங்க. விடுதலை கிடைச்சிச்சு. அதோடு நல்லா இருந்தா, எந்த பிரச்சனையுமே இருக்கல. அப்புறம் இங்க வரும்போது கூட அந்த மகளுக்கு இதே போராட்டத்தோட வந்தீங்கல்ல? வந்தோம். முதல்ல வந்தோம். அதுக்கப்புறம் நல்லா இருந்தா. அப்புறம் வேலைக்கெல்லாம் போனா திரும்ப ஒரு டிசம்பர் மாசம் அதே 2006 டிசம்பர் மாசம் அந்த மாதிரி ஒரு சத்துருவின் போராட்டம் வந்துச்சு. 2006ஆம் வருஷம் டிசம்பர் மாதத்துல மறுபடியும் இந்த மாதிரி சத்துரு போராட்டம். இப்போ ஒரு நிமிஷம் நான் நிசியாவை பார்த்து கேட்க போறேன். இப்படிப்பட்ட இந்த போராட்டம் வரும்போது உனக்கு எப்படி இருக்குமா? ஒரு பயமும் கலக்கமும் என்ன இது பண்ணும். என்னுடைய நினைவு சுயநினைவு என்கிட்ட இருக்கவே இருக்காது. நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியாது. அப்ப ப்ரேயர் பண்ற நேரத்துல டக்குன்னு எனக்கு ஒரு சுயநினைவு வர நேரத்துல நான் எனக்கோசம் ப்ரேயர் பண்ண மாட்டாங்களா, எனக்கு யாரனா ப்ரேயர் பண்ணி எனக்கு நல்லாகாதா, அந்த ஒரு வாஞ்சை எனக்கிட்ட இருக்கும். அந்த நேரத்துல பாஸ்டர் உங்ககிட்டயும் நான் சொல்லி அழுகுற நேரம் எனக்கு அந்த டைம்ல அழுதுட்டு அது பிறகு எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க. ஆனா நீங்க ஜெபிச்சோன்னே எனக்கு சுகம் கர்த்தர் மிக பெரிய சுகத்தை கர்த்தர் எனக்கு கொண்டு கொடுத்துருக்காரு. அந்த அட்டாக் வரும்போது உனக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு பயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பயம். யார்கிட்டயும் வந்து சரியா பேச மாட்டேன். தனியா அப்படியே சிந்திச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். வீட்ல எப்படி இருப்பா அந்த மாதிரி சமயத்துல? வீட்ல தான் வயிற்று வலிக்குதும்பா. அந்த வயிற்று வலி வாமிட் வந்தோன்னே எனக்கு சந்தேகமாயிரும். சரிங்க. திரும்ப ஒரு வாட்டி எடுப்பா, 2வது வாட்டி எடுத்தோன்னா அந்த பச்சை கலருக்கு வாந்தி இருக்க துவங்கிடும். பச்சை கலர்ல வாந்தி வரும். அதோட தொடர்ந்து நிற்காது அந்த வாந்தி. அந்த வயிற்று வலி வாந்தி நிற்காது. ஆனா இப்ப வயிற்று வலி அவ்வளவா இல்ல, கொஞ்சம் அந்த வாமிட் தான் நிற்காது. சரி, இப்போ அந்த அந்த வாமிட் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த நேரத்துல நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியாது? எனக்கு அந்த டைம் வாமிட் வர நேரத்துல சொல்றதுக்கு ஆக்ஷன் பண்ணி சொல்லுவேன். மீதி டைம்ல எனக்கு எது பேசினாலும் எனக்கு கேட்காது, காதுல கேட்காது. அப்படியே ஒரு மாதிரி மந்த நிலைமையில. சரி, அந்த மாதிரி சமயத்துல உன்னால ஜெபிக்க முடியுதா? ஜெபிக்கிற சோத்திரம் சொன்னாலும் சொல்ல முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த டைம்ல சொன்னாலும் அந்த டைம்ல அப்படியே கழுத்தை பிடிக்கிற மாதிரி, நெஞ்சு பிடிக்கிற மாதிரி. நாக்குல உன்னால இயேசு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு டைம்ல சொல்ல முடியும், அது என்ன நினைவு இருக்குனதுல சொல்ல முடியும். மீதி டைம்ல சொல்ல முடியாது எதுவுமே. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அடிக்கடி வந்துகிட்டு இருந்துச்சு. சமீபத்துல என்ன நடந்துச்சு அதை விழாவரியா சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுது. நான் தனியா பேக் சைடு வந்து பாத்ரூம் போயிருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு ஒரு பயம், டக்குன்னு ஏதோ என்ன வந்து அட்டாக் பண்ண மாதிரி இருந்தது. இது எப்போ? இரவு நேரத்துல ஆமா தனியா மணி 1:30 மணி டைம்ல நான் தனியா போயிருந்தேன்.
என்னோட கூட இருந்தவங்க எல்லாரும் இருந்தாலும் நான் யாரையும் எழுப்பாத நான் தனியா போயிட்டு வந்ததுல அந்த நேரத்துல எனக்கு ஒரு மாதிரி என்னை வந்து ஏதோ ஒரு மாதிரி அட்டாக் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு நான் வந்து சரி தனியா வந்து போயிட்டு வந்து நான் படுத்துட்ட பிறகு காலையில எந்திரிச்சு பார்த்தா நான் பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி அடுத்த அன்னைக்கு மண்டே காலைல வீட்டுக்கு கிளம்பி அட்டாக்னு சொல்றியா? அது எப்படிப்பட்ட அட்டாக்கா இருந்துச்சு? அத பத்தி டக்குன்னு ஒரு ஏதோ வந்து என்ன புடிச்சு முடிய இழுத்த மாதிரி இருந்தது. ஓ, முடிய இழுத்த மாதிரி. புடிச்சு இழுத்து என்ன பண்ண? டக்குன்னு இழுத்து அப்படியே சுருட்டி கையில என்ன புடிச்ச மாதிரி இருந்தது. டக்குன்னு நான் பயந்துட்டு என்ன பண்ணேன், கதவை டக்குன்னு அடிச்சுட்டு நான் உள்ள வந்து படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அன்னைக்கு ஃபுல்லா அங்க வீட்டுல தூங்கவும் இல்லை, எதுவும் பண்ணல, சாப்பிடவும் இல்லை. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை நான் வேலைக்கு வந்தேன். ஆனாலும் என்னால ஒரு வேலையை செய்ய முடியல. ஒரு மாதிரி பலவீனமா இருந்தது. இதுக்கிடையில உன் சரீரத்துல என்ன மாதிரி இருந்துச்சு? உன் சரீரத்துல போராட்டங்கள்? அதான் ஒரு வாமிட் வர மாதிரியே இருக்குது. ஆனா பசிக்கவே இல்லை. 2 நாளா நான் செவ்வாய்க்கிழமையும் சரியா சாப்பிடல, புதன்கிழமையும் சரியா சாப்பிடல, எனக்கு பசி எடுக்கல. அந்த மாதிரி இருந்தாலே எனக்கு இந்த மாதிரி வருதுன்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வரதுக்கு இப்போ வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்ட, ரொம்ப பலவீனமாகி அதுக்கப்புறமா தான் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சல்ல. நீங்கள் பார்க்கிற இந்த சூழ்நிலையில தான் மகள் முதலாவதாக இந்த இடத்துக்கு வந்தாள். ஆலயத்துக்கு வந்து பயங்கர வேதனை, தாங்க முடியாத வாந்தி, அன்கண்ட்ரோலபிள் வாமிட், சரீரத்துல இருந்து இருக்கிற தண்ணீர் எல்லாம் வெளியேறி பயங்கரமான வேதனை. நீங்கள் பாக்குறீங்களே, மகளுடைய முகம் இவ்வளவு பயங்கரமாய் ஒரு தாக்குதலுக்கு உட்பட்டு மிக வேதனை. அந்த மகளுடைய கண்ணீரை பாருங்கள், இந்த மகள் படுகிற அந்த வேதனையை பாருங்கள். எங்களுடைய உள்ளமெல்லாம் உடைந்து நாங்கள் எல்லாம் கண்ணீரோடு இந்த மகளுக்காக ஜெபிக்கிறதை பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஊழியமானது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நடக்கிற ஊழியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் விடுதலையாக வேண்டும் என்பதற்காகவே, பணம் காசுக்காக அல்ல. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எப்படியாவது இயேசு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு நின்று ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த மகளுடைய கண்ணீர், இந்த மகளுடைய போராட்டத்துல இயேசு கூட இருந்தபடினாலே ஜீவனை தப்ப வைத்தார். நீங்கள் பார்த்தீர்களே, இப்படித்தான் இந்த சரீரத்திலே முழுவதுமாக இந்த மகளுக்கு விரோதமாய் சத்துரு உள்ளே வந்து முழுவதுமாக ஆட்கொண்டு விட்டார். மகளுக்கு விரோதமாய் ஏவி விடப்பட்ட மந்திர எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்க ஆரம்பித்த போது அசுத்த ஆவிகள் வெளியேறி ஓட ஆரம்பித்தது. தேவ பிள்ளைகளே, இந்த மகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த போது ஒரு வசனத்தை உள்ளத்திலே ஞாபகப்படுத்தினார். அந்த வசனத்தை தான் நாங்கள் கிளைம் பண்ணி தேவாலயத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். வேதம் சொல்கிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.